டெக் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை அப்புறப்படுத்திவிட்டு வேறு கொஞ்சம் பேரை நம்ப வைப்பதற்கு 30 மில்லியன் 24 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேஷ்டேகுடன் இதுவரையிலும் இந்தியாவிலேயே ஏன் தமிழ்நாட்டு திரைப்படங்கள்லேயே இவ்வளோ அளவுக்கு ட்ரைலர் வியூ அப்படிங்கிறது வந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை சொல்லப்போனால் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு இந்த பராசக்தி அப்படிங்கிற அந்த ஒரு படம். ஆக்சுவலாக அதெல்லாம் ப்ரூடா. இது ஏன் ப்ரூடா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆர்கானிக் இன்ஆர்கானிக் வியூஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. பொதுவாக ஒரு யூடியூப் எடுத்துக்கிட்டாலே ஒரு யூடியூப் வீடியோஸ் இப்போ நம்ம வீடியோஸை ஒரு 1 லட்சம் பேர் பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் பேருடைய இன்னும் பெரிய சேனல் அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் சேனல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 5 லட்சம் ஓடி இருக்கும், 7 லட்சம் ஓடி இருக்கும், 10 லட்சம் ஓடி இருக்கும், 2 மில்லியன் ஓடி இருக்கும். ஆனால் அது கன்சிஸ்டன்ஸாக அப்படியே ஓடிட்டே இருக்குமா? 10 லட்சமே அடுத்த வீடியோ ஓடுமான்னு கேட்டால் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் அதை பூஸ்ட் பண்ணி விடுவாங்க. எப்படி பூஸ்ட் பண்ணி விடுவாங்க? இதுக்குன்னு டெடிகேட்டராக சில நபர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு எப்பா ஒரு வியூக்கு ₹1 எனக்கு 1 மில்லியன் வியூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டோம்னா அவங்க கொஞ்சம் போட்டெல்லாம் வச்சு அவங்க கொஞ்சம் சர்வர்ஸ்லாம் ரன் பண்ண வச்சு அவங்க கொஞ்சம் ஜிமெயிலெல்லாம் மெயில் ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணி அதன் வழியாக இந்த மாதிரி வியூஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதை ஆர்கானிக் மெத்தடுன்னு சொல்ல மாட்டாங்க, இன்ஆர்கானிக் வே அப்படின்னு சொல்லுவாங்க. பராசக்தி படம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் யூடியூப்பை திறந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டுன்னு இருக்கும். அதாவது அந்த வீடியோக்கு ஸ்பான்சர்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எந்த வீடியோ ஒரு குக்கிங் வீடியோ கூட பார்த்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பராசக்தி ட்ரைலரை பார்த்துட்டு தான் அந்த குக்கிங் வீடியோ பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்படி சாத்தியமிக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை புஷ் பண்ணுவாங்க. எப்படி? கூகுளுடைய ஆட்வேர்ட்ஸில் போடுவாங்க, கூகுளுடைய ஆட் மோப்ஸில் போடுவாங்க. இந்த ஆட்வேர்ட்ஸ் இல்லாட்டி கூகுளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் யூடியூப்ல படம் பார்க்க வரக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. கூகுள் அதுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு வியூஸ் வாங்குறதுக்கு ₹5 தா அப்படின்னு சொல்லி இவ்வளோ ரூபாய் தோராயமாக ஒரு ₹1 லட்சம் வச்சுக்கோங்களேன். ₹1 லட்சம் 2 தினங்கள் இத்தனை பேரை போய் இது ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கூகுள் ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்கும். இவங்க இந்த ஆடை ரன் பண்ணுவாங்க. இந்த ஆடை ரன் பண்ணுறதுனால கூகுளுக்கும் வருமானம் வந்துருது, இவங்களுக்கும் வியூஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது. அதை தான் 30 மில்லியனா 3 கோடி பேர் பார்த்துட்டாங்கல்ல. மறுபடியும் ஸ்பான்சர்டில் நீங்கள் ஆடு பல கோடி ரூபாய் ஆடு கொடுத்து அதை பார்க்க வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை யதார்த்தமாக டெக்னாலஜி தெரிஞ்ச ஒருத்தன் கேட்டானா பராசக்தி டீம் அவங்களுடைய ஃபேஸை எங்கே வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி.